இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். என்னண்டா என்னுடைய ஃப்ரெண்ட் உண்டு, மட்டக்களப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வெளிநாடு சவுதி போயிட்டு 30 வருஷம் காலமாக காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளும் வீட்டில் யாருமே பார்க்க இல்லாமல் 3 தெருவுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த 3 பிள்ளைகளையும் ஒரு பிள்ளை ஒவ்வொரு ஆட்களாக எடுத்து வளர்த்தாங்க. 30 வருஷத்துக்கு பிற்பாடு என்னைய கண்டாங்க. அவங்களோட மகன் கண்டு என்னையோட கதைச்சி அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் எங்களோட அப்பா வர்றதுக்காக வேண்டி நேர்த்தி வைங்க அம்மாண்டு. நான் இந்த கட்டான சேர்ச்சிக்கு வந்த நேரம் எல்லாம் அவங்கள பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டு விண்ணப்பம் எழுதினேன். அந்த விண்ணப்பம் ஆண்டவர் எல்லாம் எனக்கு கிருபை செய்தார். அதுக்கு பிற்பாடு அவங்களை நாங்கள் எப்படியோ ஒரு மூலமாக ஒரு டெலிஃபோன் மூலமாக அவங்கள கண்டுபிடிச்சி நான் எம்பேசிக்கு ஒரு 1919ஆம் ஆண்டிலிருந்து நான் எம்பேசி வழியே அலைந்து அவங்களை நான் எம்பேசி மூலியமாக நான் கண்டுபிடித்து ஒரு பெண் மூலியமாக அவங்க இருக்கிற இடத்தில் டெலிஃபோன் நம்பர் கிடைத்தது. அந்த டெலிஃபோன் நம்பரை வைத்து நாங்கள் அந்த பெண்ணை பெண்ணோட பேசி கண்டுபிடித்து திரும்ப அந்த அரபி பாபாவுடன் நாங்கள் கதைத்து அழுந்து சொன்னோம். அவங்க பிள்ளைகள் எல்லாம் 3 பேரும் சிற்றச்சிரமாக பிரிந்து 3 பேரும் போய்விட்டாங்கள். அவங்களுக்காக இந்த பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் அவங்களை அனுப்பிவிடுங்கள் என்று. அப்பையும் அவங்க அனுப்பவில்லை. கடைசி தடவையாக வந்து நான் ஆண்டவர் ஏசப்பா கிட்ட மண்டி விட்டு கேட்டு நான் விண்ணப்பம் எழுதி நான் சொன்னேன், இந்த 3 பேரையும் அந்த அம்மாவையும் சேர்த்து எல்லாரையும் கண்டுபிடிச்சி கொடுங்க ஆண்டவரே என்று கடைசியாக நான் அழுது விண்ணப்பம் எழுதி நான் போட்டேன். அதே டைமுக்கு நான் கேட்ட மாதிரி பிளேனில் அந்த நிமிஷம் தவறாமல் அந்த டைம் அந்த மாதிரி பிளேனில் அவங்கள ஏற்றுனாங்க. அதே மாதிரி 12ஆம் தேதி காலையிலே வந்து ஏர்போர்ட்டில் இறங்குனாங்க. அவங்கள எனக்கு அடையாளமும் தெரியாது, அவங்கள பற்றி நான் கண்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. ஏதோ கத்தர் நான் அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து அவங்கள ஒரு ஃபோட்டோ இருந்ததை வச்சு நின்றுக்கிட்டு அழுந்து கேட்டேன். அதுக்கு பிற்பாடு அவங்க வரும் பொழுது ஆண்டவர் என் மனதில் சொன்னார், இவங்க தான் நீங்கள் அவங்கள போய்ட்டு பிடிங்கேண்டு. நான் அதோடு அவங்க ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது நான் பாஞ்சி பிடித்தேன். அவங்கள பிடிக்கவும் என் பின்னால் சிஐடி எல்லாம் நிறைந்து விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இல்லை என் ஃப்ரெண்டு, நான் இந்த எம்பேசியில் எழுதி கொடுத்த லெட்டர் எல்லாம் இருக்கிறது என்கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்டோட மகன் தான் இவங்க அப்படி என்று அம்மா தான் என்றேன். திரும்ப அவங்க என்னையை கொண்டு போயிட்டு ஒரு ஓரமாக வைத்து விட்டு அவங்களோட விசாரிக்கவும் அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த அம்மா தான் எனக்கு எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படி என்று. திரும்ப அவங்க 3 பிள்ளைகளும் வந்து அழைப்பிச்சு எடுத்தேன். 3 பிள்ளைகளும் எப்படியோ வந்து சேரவும் அவங்க என்ன செய்தார்கள், திரும்ப எம்பேசியில் கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் அவங்கள வைத்திருந்து, ஏனென்றால் நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைத்தது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம 25 வருஷம் சம்பள சடியோடு நான் அவங்களை எடுத்து கத்தர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.